श्रीलंका चलते हैं, जहां पर प्रधानमंत्री नरेंद्र मोदी तमिल समुदाय के लोगों के सामने बात कर रहे हैं। तमिल समुदाय के लोग बड़ी संख्या में हैं इस इलाके में, जहां पर पहुंचे प्रधानमंत्री नरेंद्र मोदी। पेश किड़ियतः भाई पिनई अदी बिड़े पेरिय भाग्य भागा निनिये किरण, but it is a greater honor to have the opportunity to speak with you. People the world over are familiar with the famous Ceylon tea that originates in this fertile land. What is less known is that it is your sweat and toil that makes the Ceylon tea the brew of choice for millions around the globe. உங்களுடன் பேச கிடைத்த வாய்ப்பினை அதைவிட பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். புகழ்பெற்ற இலங்கை தேயிலை இந்த வளம்மிக்க மலையக மண்ணில்தான் விளைகிறது என்பது உலக மக்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த இலங்கை தேயிலை பல்லாயிரக்கணக்கான உலக மக்களின் தேர்வாக அமைய காரணம் உங்களின் வியர்வையும் உழைப்பும் என்பது பலரும் அறிந்திராத உண்மை. If Sri Lanka today is the third largest exporter of tea, it is because of your hard work. It is your labor of love which is instrumental in Sri Lanka meeting almost 17% of the world's demand for tea and earning more than 1.5 billion US dollars in foreign exchange. You are that indispensable backbone of the thriving Sri Lankan tea industry that justified, prides itself on its success and global reach today. இன்று இலங்கை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருப்பதற்கு உங்கள் கடின உழைப்பே காரணம். உலக தேயிலை தேவையின் 17% இலங்கை தேயிலை ஏற்றுமதி பூர்த்தி செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்நிய செலாவணியாக 150 கோடி அமெரிக்க டாலர்களை ஈட்டுவதற்கு காரணமாக இருப்பது உழைப்பின் மேல் உங்களுக்கு உள்ள ஈடுபாடாகும். உலகெங்கும் வெற்றி நடை போட்டு பறந்து வளர்ந்து வருகின்ற இலங்கை தேயிலை தொழில்துறையின் இன்றியமையாத முதுகெலும்பாக திகழ்பவர்கள் நீங்கள். Friends, your contribution is deeply valued across Sri Lanka and beyond. I, for one, truly appreciate your hard work. You and I have something in common. As some of you may have heard, I have special association with tea. நண்பர்களே, உங்களின் இந்த பங்களிப்பு உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாட்டிலும் மதிக்கப்படுகிறது. உங்களின் கடின உழைப்பை நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பொதுவான ஒற்றுமை இருக்கிறது. தேயிலைக்கும் எனக்கும் தனிப்பட்ட நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம். चाय पे चर्चा और discussions over tea is not just a slogan, rather a mark of deep respect for the dignity and integrity of honest labor. சாய் பே சர்ச்சா அல்லது தேநீருடன் கூடிய கலந்துரையாடல் என்பது ஒரு சுலோகம் மட்டுமல்ல, மாறாக உன்னதமான உழைப்பின் மீதான ஆழ்ந்த மரியாதையை குறிக்கின்றது. Today we remember your forefathers, those men and women of strong will and courage who undertook the journey of their life from India to the Ceylon. Their journey may have been uphill
and the struggles hard, but they never gave up. Today, we remember and salute that spirit. இன்று நாம் உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்கிறோம். அவர்கள் வலுவான மனோதைரியத்தோடு தங்கள் வாழ்க்கை பயணத்தை இந்தியாவில் இருந்து அன்றைய இலங்கைக்கு மேற்கொண்டார்கள். அந்த கடினமான பயணத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் போராட்டங்களையும் சந்திக்க நேர்ந்தது. ஆனால் அந்த பயணத்தை அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. இன்று அவர்களை நினைவு கூறும் நேரம். அவர்களுடைய மனோதிடத்திற்கு தலை வணங்குகின்றேன். Your generation also faced relentless hardships. You encountered the steep challenge of making your own mark and identity in a newly independent nation. But you faced them boldly, you fought for your rights, but you did everything so peacefully. உங்கள் தலைமுறையும் தொடர்ச்சியான கஷ்டங்களை சந்திக்க நேர்ந்தது. புதிதாக சுதந்திரம் பெற்ற நாட்டில் உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்கும் கடுமையான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டீர்கள். ஆனால் அவற்றை நீங்கள் தைரியமாக சந்தித்தீர்கள். உங்கள் உரிமைகளுக்காக போராடினீர்கள். ஆனால் அதை அமைதியான முறையிலே செய்தீர்கள். We will never forget leader like Soumyamurthy Thondaman, who worked hard for your rights, for your upliftment and economic prosperity. உங்களுடைய உரிமைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் கடினமாக உழைத்த சௌமியமூர்த்தி தொண்டமான் போன்ற தலைவர்களை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். Friends, Kanyan Pangu Naranar, a Tamil scholar, had declared more than 2 millennia ago, Yadam Ura, Yavaram Keli, meaning every town is hometown and all people are our kin. And you have captured the true spirit of that saying. You have made Sri Lanka your home. You are an intrinsic part of the warp and the wealth of the social fabric of this beautiful nation. நண்பர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் அறிஞர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதாவது ஒவ்வொரு ஊரும் சொந்த ஊரே, எல்லா மக்களும் உறவினர்களே என்று பறைசாற்றினார். அந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள். இலங்கையை உங்களுடைய வீடாக்கி கொண்டீர்கள். இந்த அழகிய தேசத்தின் சமூகத்தின் வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு பிரிக்க முடியாத இணைப்பாகிவிட்டீர்கள். நீங்கள் அன்னி வரும் தமிழ் தாயின் பிள்ளைகள். You are the children of Tamil Thai, Tamil mother. You speak one of the oldest surviving classical languages in the world. It is a matter of pride that many of you also speak Sinhala. நீங்கள் அனைவரும் தமிழ்த்தாயின் புதல்வர்கள். உலகில் வாழும் மொழிகளில் மிகவும் பழமையான பாரம்பரியமும் கொண்ட ஒரு செம்மொழியான தமிழ் மொழியை பேசுகிறீர்கள். அதோடு சிங்கள மொழியையும் பேசுகிறீர்கள் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். And language is much more than a tool for communication. It defines a culture, forges relationships, joins communities, and acts as a strong unifying force. There is no better sight than a multilingual society living in peace and harmony. Diversity calls for celebration and not confrontation. மொழி என்பது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான கருவி மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது, உறவுகளை பிணைக்கிறது, சமூகங்களை சேர்க்கிறது.
ஒரு வலுவான ஐக்கியப்படுத்தும் சக்தியாக திகழ்கிறது. சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வசிக்கும் ஒரு பன்மொழி சமூகத்தை விட சிறந்த பார்வை வேறு இல்லை. ஒரு சமூகத்தின் வேறுபாடுகள் கொண்டாட்டங்களுக்கு வழிகோல வேண்டுமே தவிர முரண்பாடுகளுக்கு வித்திடக்கூடாது. Our past has always been harmoniously interwoven. Several Buddhist texts, including Jataka, mention Saint Agastya, whom many consider to be the father of Tamil language. The Sinhalese, Nayak kings of Kandy, had matrimonial alliances with the Nayak kings of Madurai and Tanjore. Sinhala and Tamil were the court languages. Hindu and Buddhist shrines were both respected and revered. நம்முடைய வரலாறு காலம் காலமாக சுமூகமாக பின்னி பிணைந்தது. ஜாதக கதைகள் உள்ளிட்ட பல்வேறு பௌத்த நூல்கள் தமிழ் மொழியின் தந்தையாக கருதப்படும் அகத்திய முனிவரை குறிப்பிடுகின்றன. கண்டியைச் சேர்ந்த நாயக்க அரச பரம்பரையினர் மதுரை மற்றும் தஞ்சாவூரின் நாயக்க மன்னரிடம் பெண் கொடுத்து பெண் எடுத்தார்கள். ये है एबीपी न्यूज़, आपको रखे आगे।